இன்னைக்கு எங்களுக்கு லீவு, நாங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு நாங்கள் வந்து கோடியக்கரை கடலுக்கு தான் போகிறோம். நாங்கள் இப்போ வேதாரண்யம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வேதாரண்யத்தில் மேலே வீதியில் போயிட்டுருக்கோம். அகஸ்தியம்பள்ளியில் உப்பளத்துக்கு வந்துட்டோம். இந்த உப்பளத்தெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. நாங்கள் அங்கிட்டு போய் காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ உப்பளம் இருக்குன்னு. அகஸ்தியம்பள்ளி உப்பளத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாத்தியில் தண்ணி கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் நாங்கள் பார்த்துட்டு நிற்கிறோம். உப்பு முட்டா வாரி வச்சுருக்காங்க. இதுலேருந்து உப்பை கரையில் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. கோடியக்கரையெல்லாம் போயிட்டு நாங்கள் கடல்லாம் பார்த்துட்டு கடைசியாக இங்கே வந்து காந்தியடி உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க. அந்த இடத்துக்கு வந்தோம். இது அகஸ்தியம்பள்ளி இடத்துல இருக்குது. இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். உப்புக்கு புறப்பட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்க வந்து அங்கேருந்தே நடைப்பயணமாகவே தான் வந்து இங்கே கடைசியாக போராடினாங்க அப்படின்னு இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு போராடினாங்க. காந்தியடிகளோட தலைமையில் தான் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியாகிரகத்துக்காக போராடினவங்களுக்கு வந்து எந்த உணவுமே தண்ணி எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்னும் கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. அதையும் மீறி தான் காந்தியடிகள் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னும் இதில் எழுதப்பட்டிருக்கு. இதில் வந்து நினைவு தூண் 6 போட்டிருக்கு. இங்கே நினைவு தூண் 6 போட்டிருக்கு. இங்கே வந்து ராஜாஜி உப்பு அள்ளிய இடத்திலிருந்து வேதாரண்யத்தில் எஸ்.கே. சுப்பையா அவர்களால் தான்
சொந்த செலவில் நினைவிடம் தூங்கி எழுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதியிருக்கு. இது 1950 அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 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 ஃபோட்டோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் வந்து கீழே வந்து உப்பு ஒன்றா சேர்க்குற மாதிரி அப்படியான ஒரு ஃபோட்டோ இதில் இருக்குது. இதில் வந்து 1930 ஏப்ரல் 13 தொடங்கியது யாத்திரையானது அப்படின்னு இதில் போடப்பட்டிருக்கு. ஏப்ரல் 28 வேதாரண்யத்தை வந்தடைந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. 1930 ஏப்ரல் 13 தொடங்கி யாத்திரையானது ஏப்ரல் 28 வேதாரண்யத்தை வந்து வந்தடைந்தாங்க அப்படின்னு இதில் போடப்பட்டிருக்கு. நானுமே இந்த இடத்துக்கு வந்ததில்லை. நானுமே இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இந்த இடம் எப்படின்னா அகஸ்தியாமலையில் தான் இருக்குது. நீங்கள் கோடைக்கரையில் வந்தீங்க அப்படின்னா இந்த அகஸ்தியாமலை உள்ளே வந்து இந்த நினைவிடத்தை எல்லோரும் வந்து பார்த்துட்டு போங்க. நாங்கள் இன்றைக்கி தம்பிக்கெல்லாம் இதெல்லாம் இப்போ காட்டணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து காட்டினோம். இந்த தம்பி எல்லாமே எல்லாம் படித்து பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்